வணக்கம். மரபு பிறழாத சொல்லா இருந்தா தான் வழி இல்லாத மொழி இருக்கும். நம்ம முன்னோர்கள்லாம் எந்த சொல்ல எப்படி வழங்கினாங்களோ, அந்த சொல்ல அப்படியே வழங்குறதுக்கு பேர் தான் மரபு சொல். நீண்ட காலமா வழக்கத்தில் இருந்த மரபு சொற்கள பார்க்கலாம். பறவை, விலங்குகளுடைய இளமை பெயர்கள். அது குட்டியா இருக்கும்போதெல்லாம் ஒண்ணொண்ணுத்தையும் எப்படி சொல்லுவோம் அப்படின்றது. அணிற்பிள்ளை, அணில் குட்டி கிடையாது. அணிற்பிள்ளை. ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி. எருமை கன்று, எருமை கன்று. எலிக்குஞ்சு, கழுதைக்குட்டி. கீரி பிள்ளை, கீரி பிள்ளை. குதிரை குட்டி, குதிரை குட்டி. சிங்கக்குருளை, சிங்கக்குருளை. தென்னம்பிள்ளை, தென்னம்பிள்ளை. நாய்க்குட்டி, பசுங்கன்று, பசுங்கன்று. எருமைக்கும் கன்று, பசுவுக்கும் கன்று. குதிரைக்குட்டி, ஆட்டுக்குட்டி. பூனைக்குட்டி, மாங்கன்று, யானைக்கன்று. மாங்கன்று, யானைக்கன்று. விலங்கினுடைய இருப்பிட பெயர்கள் பார்க்கலாம். விலங்குகள்லாம் ஒரு இடத்துல நம்ம கட்டி வைப்போம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன? ஆட்டுப்பட்டி. ஆடெல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு பேர் ஆட்டுப்பட்டி. குதிரை கொட்டில், குதிரையை கட்டி வைக்கிற இடம் குதிரை கொட்டில். கோழி பண்ணை, கோழியெல்லாம் மொத்தமாக வளர்க்குற இடத்துக்கு பேர் கோழி பண்ணை. மாட்டு தொழுவம், யானை கூடம். வாத்து பண்ணை. நம்ம விலங்கு பறவைகளுடைய வாழிடம், இருப்பிடம் பற்றி பார்த்தோம். அதுக்கு பேர் என்னன்ட்டு. இப்போ செடி கொடி மரங்களினுடைய தொகுப்பிடம் அப்படின்னா அதெல்லாம் செடி கொடி மரங்கள்லாம் தொகுப்பாக மொத்தமாக இருக்கிறதுக்கு பேர் என்ன ஒன்றுத்துக்கும்? ஆலங்காடு, ஆலமரம்லாம் நிறைஞ்ச இடத்துக்கு பேர் ஆலங்காடு. பலாத்தோப்பு, பலாத்தோப்பு. இலுப்பைத்தோப்பு, பனந்தோப்பு. கம்மங்கொல்லை, கம்மங்கொல்லை. சவுக்குத்தோப்பு, மாந்தோப்பு. சோளக்கொல்லை, முந்திரித்தோப்பு. தென்னந்தோப்பு, வாழைத் தோட்டம். தேயிலை தோட்டம், வெற்றிலை தோட்டம். பூஞ்சோலை, பூஞ்சோலை. பூந்தோட்டம். ஆட்டு மந்தை. கற்குவியல், கல் மொத்தமாக சேர்த்தா கற்குவியல். சாவி கொத்து, பஞ்ச் ஆஃப் கீஸ். சுள்ளிக்கற்றை, மொத்தமாக சின்ன சின்ன குச்சியெல்லாம் சேர்ந்தா அதுக்கு பேர் சுள்ளிக்கற்றை. திராட்சை குலை. வேளங்காடு. பசு நிறை. மக்கள் கூட்டம். மாட்டு மந்தை. யானை கூட்டம். விறகு கட்டு. வீரர் படை. வைக்கோற் போர். அடுத்தது ஒரு பறவையும் விலங்கும் ஒலிக்கும் ஒலிகளுக்கு பேர் என்ன? ஒலிக்கும்னா கத்துதுன்னு நம்ம சொல்ல வேணான்னு பார்த்தேன். இசைக்கீரைன்னு சொல்லலாம், குயில்னா. ஆனால் எல்லாத்துக்குமே அது பொருந்தாது இல்லையா? அதனால் அணில் கீச்சிடும். ஆந்தை அலறும். கழுதை கத்தும். காக்கை கரையும். கிளி கொஞ்சும். குதிரை கனைக்கும். குயில் கூவும். கோழி கொக்கரிக்கும். சிங்கம் முழங்கும். நரி ஊளையிடும். புலி உருமும். மயில் அகவும். யானை பிளிரும். இப்போ சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி சொல்லணும்? சோறு உண். தண்ணி குடிக்கிறதுக்கு நீர் குடி, அது எல்லாருக்கும் தெரியும். பால் குடி கிடையாது, பால் பருகு. பழம் தின். அடுத்தது தாவர உறுப்பு பெயர்கள் பார்க்குறோம். ஈச்ச ஓலை, ஈச்ச ஓலை. கம்பந்தட்டை, கம்பந்தட்டை. கமுகு கூந்தல், கமுகு கூந்தல். கேழ்வரகு தட்டை, கேழ்வரகு தட்டை. சோளத்தட்டை, சோளத்தட்டை. தாழை மடல், தாழை மடல். தினைத்தாள், தினைத்தாள். தென்னை ஓலை, தென்னை ஓலை. ஈச்ச ஓலை. தினைத்தாள், வெங்காயத்தாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான். நெல்தாள், நெல்தாள். பனை ஓலை, பனை ஓலை. பலா இலை, பலா இலை. மா இலை. முருங்கை கீரை, முருங்கை இலைன்னு சொல்ல மாட்டோம், முருங்கை கீரைன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு செடியிலே இருக்கிற இலைங்களுக்கும் ஒரு பேர். மூங்கில் இலை, வாழை இலை. வேப்பந்தழை, வேப்பந்தழை. காய்கள்லாம் இளமை நிலையில் இருக்கும்போது அதனுடைய பெயர்கள் என்ன? பிஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே அப்படி வராது, ஒரு சிலதுக்கு மாறும்.
அவரை பிஞ்சு, பலா பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வாழைக்காய், வெள்ளரி பிஞ்சு, தென்னங்குருமை, மாவடு. தமிழ்ச்சொல் வளம்னு 10ஆம் வகுப்பில் ஒரு பாடம் இருக்குது. யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. மரண பீதியை கிளப்புற மாதிரி நிறைய பேர் வகைகள்லாம் இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி வியூஸ் போயிட்டே தான் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த பாடத்தில் நிறைய மரபு சொற்கள் இருக்குது. தாவரங்களுடைய அடி வகை, இலை வகை, கிளை பிரிவுகள், கொழுந்து வகை இருக்குது. அதுக்கப்புறமா கெட்டுப்போன காய்கனிகளுடைய வகைகளுக்கு என்ன பேர், குலை வகை, பிஞ்சு வகை, மணி வகை, இளம் பயிர்களுடைய வகைகள்னு நிறைய விஷயம் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்ததோடு நிற்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். முழுமையாக நீங்கள் இந்த மரபு சொற்களை கற்றுக்கிட்டு மொத்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் மார்க் வாங்க முடியும். இதோ இந்த வீடியோ தான். மரபு சொல் விஷயமா எந்த கேள்வி கேட்டாலும் முழு மதிப்பெண் உங்களுக்கு தான்.